வணக்கம் மக்களே! வேண்டா வெறுப்பா பிள்ளை பெத்து அது காண்டாமிருகன்னு பேர் வச்சு, நம்ம தலையில கட்டி விட்ட மாரி தான். சன் நெக்ஸ்டி தன்னோட தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிற மாரியான ஒரு படத்த இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காய்ங்க. அந்த படத்தோட பேரு தான் ரேம்போ. கிட்டத்தட்ட முத்தையா வந்து தன்னோட கிராமத்து பாணியில இருந்து முற்றிலும் வெளிய வந்து, நான் நகரத்து பாணியில ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்க அருள்நிதிய கூப்பிட்டு வச்சு, மொக்கையா போட்டு இந்த கதைய எப்படிதான் சமாளிச்சு எடுத்தாய்ங்கன்னே தெரியல. ஏன்னா கதைன்னு பெருசா ஒண்ணுமே இல்ல. கிட்டத்தட்ட இது 80, 90லயே வந்து நம்ம பார்த்து பார்த்து சலிச்சு போன ஒரு கத தான். படத்தோட ஆரம்பத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதுதான்டா படத்தோட கிளைமேக்ஸு அப்படின்னு. அந்த அளவுக்கு படு மட்டமா, மகா மோசமான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் முத்தையா குடுத்துருக்காரு. இதுக்கு முந்தைய முத்தையா படங்கள்ல கிராமத்து பாணியிலே இருந்தாலும், பழைய கதையாவே இருந்தாலும், அதில ஒரு எமோஷனல் டச்ச குடுத்து எப்படியாவது நம்மள ஓரளவுக்காவது ரசிக்க வச்சுருவாப்புல. ஆனா இந்த படத்தில நம்ம ரசிக்கிற மாரி ஒரு சீன் கூட இல்ல. ஹீரோயினோட சீன்ஸா இருக்கட்டும், வில்லனோட சீனா இருக்கட்டும், அருள்நிதியே வேண்டா வெறுப்பா ஏதோ நடிச்ச மாரி தான் நடிச்சிருப்பாப்புல. எங்கேயுமே எதுவுமே சுத்தமா செட் ஆகல. படத்துல ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, அந்த கேமரா ஒர்க் வந்துட்டு ஒரு படத்துக்கான குவாலிட்டில இருந்தது. மத்தபடி பேக்கிரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், ஆக்டர்ஸோட நடிப்பா இருக்கட்டும், குறிப்பா வில்லன்லாம் படத்துக்கு சுத்தமா செட்டே ஆகல. இந்த சீரியல்ல ஒரு பொண்ணு நடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த பிக் பாஸ்லயோ எதுலயோ வந்தது. அந்த பொண்ண கூட்டாந்து விட்டு, அதுவும் நடிக்க தெரியாம நடிச்சு, சிகரெட்ட புடிக்கிறேன், அத புடிக்கிறேன்னு அதையும் ஒழுங்கா புடிக்க தெரியாம, நம்ம தலையில கட்டிக்கிட்டது தான் மிச்சம். எனக்கு இருக்க மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா கதையுமே ஓரளவுக்கு ரசிக்கும்படியா குடுக்குற அருள்நிதி, இந்த கதையில என்ன இருக்குன்னு கேட்டு நான் நடிக்கிறேன்னு சொல்லி படம் முழுக்க நடிச்சு குடுத்தாருன்னே தெரியல. இந்த சன் டிவி காரனும் ஏற்கனவே புலிக்குத்தி பாண்டின்னு ஒரு படத்த எடுத்து, அத டைரக்ட்டா டிவில போட்டு ஏற்கனவே குத்து குத்துன்னு குத்தி விட்டாய்ங்க. திரும்பவும் அதே முத்தையாவ கூப்பிட்டு நீ டைரக்ட்டா எனக்கு ஒரு படம் பண்ணி குடுன்னு சொல்லி, எப்படிதான் இந்த கதைய கேட்டு ஓகே பண்ணாய்ங்கன்னும் தெரியல. ஆனா, இதுல பாதிக்கப்பட போறது என்னவோ படத்த பார்க்குற நம்ம மட்டும் தான். ஏற்கனவே சுமாரா ஓடிக்கிட்டு இருந்த ஆர்யாவ கூப்பிட்டு, காதர் பாட்ஷான்னு ஒரு படத்த எடுத்து, அவரோட சோழிய முடிச்சு விட்டாப்புல முத்தையா. இப்ப ஓரளவுக்காவது நல்லா ஓடிக்கிட்டு, எல்லா படத்தையும் நல்லா குடுத்துக்கிட்டு இருந்த அருள்நிதியும் கூப்பிட்டு வச்சு, அவரோட சோழியும் மொத்தமா முடிச்சு விட்டாப்புல இந்த படத்துல. அடுத்த படத்துலயாவது அருள்நிதி கொஞ்சம் நல்ல கதைய பார்த்து தேர்ந்தெடுத்து நடிப்பாருன்னு நம்பலாம். முத்தையா நீங்க திரும்பவுமே அந்த கிராமத்து கதைகளுக்கே போங்க. அந்த சென்டிமெண்ட் சீனையே திரும்ப திரும்ப வச்சாலும் நாங்க பார்த்துட்டு போயிர்றோம். நான் புதுசா எடுக்கிறேன்னு சொல்ட்டு, பழசான பழைய கதையவே தூக்கி கொண்டாந்து சுமந்து, எங்க தலையில மண்ணள்ளி போடாதீங்க சாமி. இதுதான் நாங்க உங்களுக்கு வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோளா இருக்கும். ஏன்னா, ஒரு படத்துல நம்ம இந்த சீன் தேவையில்ல, இந்த சீன் தேவையில்லப்பா. இதெல்லாம் எதுக்குப்பா எடுத்து வச்சிருக்காங்கன்னு தோணும். ஆனா, இந்த படத்தையே ஏன்டா எடுத்து வச்சாங்கன்னு கேட்கிற அளவுக்கு தான் இந்த படம் இருக்கு. சுத்தமா ரசிக்கும்படியா எந்த சீனுமே இல்லாம வந்த படம் தான் இந்த ரேம்போ. கதையா கதைய ஏன்டா சொல்லாம இன்ன வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. கதைன்னு ஏதாவது இருந்தா சொல்லலாம். அங்க பெருசா ஒண்ணும் சொல்ற அளவுக்கு இல்ல. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு முயற்சி எனக்கு தேவை அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த படத்த பாருங்க மக்களே. அடுத்து ஒரு சந்திப்போம். நன்றி.